வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் தாங்க. அதுக்கு நான் 2 பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாலக்கீரையை இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இப்போ சேர்த்துடலாம். இப்போது பாலக்கீரை, பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் பன்னீரை. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேரியை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. கசக்கிக்கோங்க. கையிலே நீங்கள் கசக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீர் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி விட்டுடுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. நமக்கு பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.